ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். இந்த செய்தி எந்த ஊடகமும் பேசாது, மிக பெரிய அளவில் விவாதிக்காது, இது பற்றி சரியா தவறா என்பதையும் சொல்லாது. அதற்காகவே ராவணா இந்த விடயத்தை பேசுகிறது. திராவிடத்தினுடைய சமூக நீதி தனக்குத்தானே மன்னவாரி போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம், தனக்குத்தானே குழி விட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், தனக்குத்தானே நீர்த்து போனதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தனக்குத்தானே ஒரு மரண குழியை தயார் செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது 90% அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தை ஒரு தடிப்பான வார்த்தை அப்படின்னு நினைக்கலாம். இவர்களுடைய சமூக நீதி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இன்று காலை வந்த தினமணி நாளேட்டில் வந்த ஒரு செய்தி. அட்டவணை பிரிவு திராவிட பாணியில் சொல்கிறதுனாக்கா தலித், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான கல்லூரி மாணவர் விடுதிகள் 100க்கும் மேற்பட்ட மாணவர் விடுதிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் என்ற காரணம். இந்த காரணத்தை சமூக நீதி இந்த அரசு விசாரித்திருக்க வேண்டும். விசாரித்து அதுக்கான மாற்று நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி, மகேந்திரன் என்கிற ஒரு ஆசிரியர் விடுதிகளை 3 விடுதிகளுக்கு அவர் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. பட்டதாரி ஆசிரியர் அவர். அந்த விடுதியை நடத்துவதற்கான பணம் மாதம் மாதம் ஒதுக்கப்பட வேண்டும், அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒதுக்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 6 மாதத்துக்கு உண்டான தொகையை ஆதி திராவிட நலத்துறை, அதாவது தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைத்திருந்தது. அவர் சமாளிக்கிறாரு, முடியல, கடன் இதுன்றாரு, மாணவர்கள்கிட்ட சமாளிக்க முடியல, உணவு தொடர்ச்சியாக போட முடியல, பணமும் வரல. அவர் சொந்த பணத்தை கடனை வாங்கி அங்கங்கே கட்டிட்டு நடத்திட்டு இருக்கிறாரு. தொகை இன்னும் வரல. ஒரு மன அழுத்தம் அதிகமாகிறது. அவர் என்னை இங்கேருந்து மாற்றிருங்க, இந்த வேலையை எனக்கு வேணால், நான் ஆசிரியர் வேலைக்கே போகிறேன் அப்படின்ற வேண்டுகோளை திரும்ப திரும்ப வைக்கிறாரு. எதை பற்றியும் பொருட்படுத்தல இந்த அரசு. அந்த ஆசிரியர் தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த குடும்பம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கும்? இதுக்கு அந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? இதை சமூக ஊடகங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் இந்த மரணம் யாரால் நிகழ்த்தப்படுகிறது ஏன் அப்படின்னு ஒரு விவாதம் நடத்தியிருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு பெரிய செய்தியாக போட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்னா அவ்வளோ இலக்காரமா அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் ஒரு மரணம் நிகழ்கிறது? அந்த மரணம் அது ஒரு தகவலை வெளியே சொல்கிறது, ஒரு அறிவிப்பாக கொடுக்குறது, ஒரு சிக்னல் தான் அந்த மரணம் என்பது. அதை ஒட்டி உள்ளுக்குள்ளாக என்ன நடக்குது ஒரு விசாரணை உடனடியாக தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்க வேண்டாமா? ஆதி திராவிட நலத்துறை நடத்தியிருக்க வேண்டுமா? ஏன் இந்த துறைக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி விசாரிக்க வேண்டாமா அந்த அரசு? அல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற நாற்காலி அவருக்கு முதலாக பிச்சையிடப்பட்டது சென்னை மாநகராட்சியினுடைய வெற்றி 1967க்கு முன்பாக நடந்தது. கோட்டையை இவர்கள் பிடிப்பதற்கு முன்பாக, முதலமைச்சராக உட்காருவதற்கு முன்பாக சென்னை மாநகராட்சி அண்ணாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மாநகராட்சி தேர்தல் வெற்றி அதிகபட்சமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய முதுகில் ஏறித்தான் அந்த கார்ப்பரேஷன் மாளிகையில் உட்காருது திமுக. அந்த நம்பிக்கையில் தான் அண்ணா அடுத்த 3 மாதத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்று சொல்றார். அப்போ அந்த மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்கணுன்றது அண்ணா அன்னைக்கு சரியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். பிறகு இந்த திமுக அரசு படிப்படியாக வாயில தான் வடை சுட்டுக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் முதலமைச்சர் ஒடுக்கப்பட்ட இந்த அட்டவணை பிரிவு, அதான் திராவிட மாடலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஒதுக்கியது சுமாராக ஒரு 84,000 கோடி எல்லா துறைகளிலும் ஒதுக்கிய பணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே ஒரு விடுதி காப்பாளர் வார்டன் தற்கொலை செய்துக்கிறார். ஏன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அரசில் விசாரணை நடத்தலை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படலை. என்ன காரணம்? பணம் இல்லையா? நிதி நெருக்கடியில் இருக்கிறதானா? அப்படி இல்லை. கடந்த இந்த கல்வி ஆண்டிலே பட்ஜெட் ஒதுக்கும் போது அந்த துறைக்காக ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதிகளுக்காக வேண்டி 527 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அலாட்டட் முடிஞ்சிருச்சு, அந்த துறைக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. அந்த பணம் அங்கே செக்ரட்டேரியட்டில் தலைமை அந்த துறை செயலாளர்கிட்ட எல்லா மாவட்டனுடைய அதிகாரிக்கும் போகணும். அவங்க அங்கே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காப்பாளர்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இப்போ ஏன் நாங்கன்னா இறுக்கி கண்காணிக்கிறோமா அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பயோமெட்ரிக் முறையை தான் வச்சுருக்காங்க. எத்தனை மாணவர்கள் அங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வேலை சாப்பாடு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் ஊழல் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய வார்டன்கள் அப்படி எப்படின்னு கணக்கு எழுதி ஓரளவுக்கு எதுவும் சம்பாரிச்சிருந்தாங்க. அதில் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு பகுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவும் நடக்காமல் இல்லை. அந்த மாவட்ட நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து மண்டலத்துக்கு ஒரு பகுதி போவோம். அங்கே தலைமைச் செயலகம் மந்திரி வரைக்கும் பணம் அதில் போயிட்டு தான் இருந்தது. ஊழல் முறைகேடு நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இது எல்லா விடுதியிலுமே, பிற்படுத்தப்பட்ட நல விடுதியெல்லாம் அப்படி தான் இருக்குது.
இன்னும் மற்ற விடுதலைகளும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டவணை பிரிவினருக்கான இதில் வந்து 527 ஒதுக்கியாச்சு. இந்த ஒதுக்கின பணத்தில் அந்த கடலூர் பகுதியில் இந்த மரணம் நடந்திருக்குது. அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த பணத்தை மாதம் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தனா என்ன பிரச்சனைன்னு உங்கள் அப்பா மட்டும் பணமாக வச்சுருந்து கொடுக்குறீங்க சொல்லுங்கள். எனக்கு புரியலை இது. இந்த கேள்வி இப்படி கேட்கறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா மட்டும் பணத்தில் இருந்தால் ஐயா ஸ்டாலின் அவங்க அப்பா மட்டும் பணத்தில் இருந்தோ இல்லை உதயநிதி அவங்க அப்பா விட்டு பணத்தில் இருந்து கொடுக்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டா கொடுக்குறீங்க. 527 கோடி ஒதுக்கியாச்சு, இந்த துறைக்கு என்று ஒதுக்கியாச்சு. எல்லா செலவினங்களும் அதில் பார்த்து அவங்களுக்கு செய்யணும். மொத்தம் 1331 விடுதிகள் இருந்தது. 1331 விடுதிகளில் இந்த முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 விடுதிகள் ஆகஸ்ட் மாத கணக்கின்படி பார்த்தா ஒரு 51 விடுதிகள் மூடி இருக்காங்க. அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுதிகள் 100 விடுதிகளை வந்து மூடி இருக்கிறாங்க. பள்ளிகளையும் சேர்த்து நான் சொல்கிறேன். என்னன்னா மாணவர்கள் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவுன்னா ஏன் குறைவுன்னு ஆய்வு பண்ணுறது இதுதானே நீங்கள் இருக்கிறீங்க அதிகாரிகள், அரசு. என்ன இதுக்காக சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் குறையுதுன்னா குறையிறதுக்கான காரணம் நாங்களாம் விடுதியில் தங்கி படிச்சிருக்கிறோம். எல்லா மாணவர்களும் சேர்ந்து படிக்கிற விடுதியிலையும் அப்படி தான் நடக்கும். நாங்கள் அங்கேயும் அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். எல்லா சமூகத்து மாணவர்களும் சேர்ந்து இருந்த விடுதியில் இருந்திருக்கிறப்ப அவர்களுக்கு உண்டான அந்த உணவு படி இருக்குல்ல, அது சரியாக மிக மோசமான ஒரு உணவு, தரங்கெட்ட உணவு, கேவலமான ஒரு உணவு. பாதிக்கு பாதி அதில் அடிக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு முடிவெட்டக்கூடிய தொகை, அவங்களுக்கான உடைகளுக்கான சோப்பு, இப்படின்னு பல்வேறு திட்டங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்து அவனுக்கு உடல்நிலை சரியில்லைனாக்கா பொறுப்பேற்று கவனிக்க வேண்டியது எல்லாமே சேர்ந்து சுரண்டிடுது. அது வந்து கேப்பார் இல்லாத ஒரு இடமா இருக்கும். கட்டடம் ரொம்ப 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 மோசமாக, மிக 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 மோசம் கட்டடம். இப்போ இப்படிலாம் இருந்தால் அவன் என்ன பண்ணுறான், வெறுத்து போய் கல்லூரி விட்டு வெளியிலேருந்து எங்கேயாவது தங்கி படிக்கலாம்டா, போதும் இது ரோட்டில் தங்கிட்டு கூட படிச்சுட்டு போகலாம், உங்கள் கவர்மெண்ட் அவ்வளோ மோசமாக கேவலமாக இருக்குதுன்னு துப்பிட்டு தான் வெளியே போகிறான். நீ மாணவர் குறைகிறார்கள் அதற்காக நாங்கள் மூடுகிறோன்னு எப்படி அதை செய்யலாம் சொல்லுங்கள், எனக்கு புரியல. எனக்கு இது எந்த விதத்தில் சரியாக உங்கள் துறையில் கமிஷன் குறையுது, நான் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறீங்களா சொல்லுங்கள். எனக்கு கமிஷன் வரணும், வர்றதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்த்து வாங்குறீங்களா இல்லையா? கமிஷன் குறையுதுன்னு எங்கேயாவது நீங்கள் வந்து போயிட்டு ஆசிரியர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்களா? இல்லையே. உங்களுக்கு எல்லா தொகையும் வருது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வருத்தப்படுறோம். உண்மையிலே உங்களுக்கு உரைக்கணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். அந்த மக்கள் கீழ்மட்டத்திலேருந்து மேலே வரணுன்றதுக்காக தான் இப்படியான திட்டங்கள் போட்டு கொண்டுட்டு வர்றது. கேட்டால் எங்கள் அரசு தான் வந்து கிழிக்கிறது 4ஆக 8ஆக கிழிச்சு போட்டுச்சு. இந்த மாநிலத்தில் வேறு எந்த மாநிலத்தில் இருந்து வாய் சவடால் உங்களுக்கு இந்த மாணவர் விடுதிகளுக்கு மட்டும் உணவுக்காக 110 கோடி 112 கோடி இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு 110 கோடி உணவுக்காக மட்டுமே. இதை நீங்கள் முறையாக செய்திருக்கீங்களான்னு பார்த்துங்க. சராசரியாக பாதிக்கு பாதி கமிஷன் அடிச்சிருப்பீங்க. இந்த ஒதுக்கிய பணத்தை அந்த வார்டன் உணவுக்காக போட்டுருந்தாக்கா அந்த வார்டன் இறந்துருப்பார், அந்த குடும்பம் நடுத்தரில் இருந்திருக்குமா, இல்லை அதுக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் அதில் பொறுப்பு ஏற்றுக்கலையே. என்ன மாதிரியான ஆட்கள் நீங்கள், என்ன மாதிரியான அரசு, இது என்ன மாதிரியான நிர்வாகம், யார் தண்டிக்கப்பட்டார்கள், என்ன விசாரணை அதில் சொல்லுங்கள். உடனடியாக கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கலாமா இல்லையா? ஏன்னா இந்த உணவு முறை நீங்கள் வந்துட்டு மெட்ரிக் முறையை வச்சுட்டீங்க, அதில் ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உணவு. சரியாக போச்சுங்களா? அந்த உணவு தரமான உணவாக இருக்குதா இல்லையான்றதை பார்த்துருக்கணும். அதுவும் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துருக்கீங்களா அந்த பணம் வார்டன்களுக்கு? இல்லை, அதுவும் கிடையாது. 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நிலுவையில் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு 2 மாதங்களுக்கு ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்குதா சொல்கிறீங்க. கடந்த ஆண்டு 527 24 25க்கான நிதியாண்டில் 527 கோடியை ஒதுக்கியாச்சு. அவ்வளோதான், அலாட்டட், அந்த துறைக்காக முடிஞ்சிருச்சு. அதில் 327 கோடி தான் செலவு செய்திருக்கிறீர்கள். மீதம் இருக்கக்கூடிய தொகை வந்துட்டு 173 கோடி. இது யார் அப்பமுட்டு பணம்? இது ஏன் இப்படி வச்சுருந்தீங்க? இந்த கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கணும். ரிசர்வ் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பாபாசாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரிசர்வ்னு ஏன் கொண்டு வந்தார்னா அரசியல் சாசனத்திலே கொண்டு வந்தார். நாளைக்கு இதெல்லாம் கேட்பார் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மக்கள் அவர்களுக்காக பொறுப்பேற்றுக்கிட்டு வர ரிசர்வ் தனி தொகுதியிலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதையெல்லாம் அவங்களுடைய மக்களுக்கு வேண்டியதை சட்டமன்றத்தில் பேசணும் என்பதற்காக தான் இந்த ரிசர்வ் தொகுதி தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான வழிவகை செய்கிறார். ஆனால் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க, நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு, ஒரு சிலர் கேட்டிருக்காங்க அதிமுக தரப்பில் இருக்கவங்க, மீதி அத்தனை பேரும் கட்சி சார்பாக உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்திருக்கீங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறது நீங்களாக தான், அப்புறம் தானே மற்றவங்க குரல் கொடுப்பாங்க.
நீங்களே உட்காந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொகுதியில் கமிஷன் வந்துடுது, வர வேண்டிய வேலைகள் வந்துடுது, நீ அதோட முடிச்சுக்கிட்டு போயிடுறீங்க. யாருக்காக இந்த தனி ரிசர்வ் தொகுதி, எந்த அடிப்படையில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சட்டமன்றத்துக்கு போகிறோன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? 173 கோடி பணம் மீந்திருக்கிறது. நல்லா நினச்சி பாருங்க. இந்த பணம் இருந்ததுன்னா அந்த ஹாஸ்டலில் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளை செய்திருக்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குண்டும் குழியுமா மோசமான ஒரு நிலையில் இருக்குது. படுக்க வசதி சரியில்லை, அவங்களுக்கு முடிவெட்டுறதுக்கு பணம் இல்லை, சுகாதாரத்துக்கான பணம் இல்லை, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது தாராளமாக செய்திருக்கலாமே. இதை சிக்கன பண்ணி வேறு என்ன பண்ணுறீங்க அந்த பணத்தை? எனக்கு புரியலை. எனக்கு மாணவர்கள் குறையும்னா எப்படி குறையும்? 98,000 மாணவர்கள் வந்து விடுதியில் இருந்தாங்க. மொத்தம் 1331 மாணவர் விடுதி. அதில் 100 இன்னைக்கு குறைஞ்சி வந்துடுச்சு. 98,000 மாணவர்கள் அதில் இருந்திருந்தார்கள். அதிமுக ஆட்சியில் 86,000 மாணவர்கள் அதில் இருந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 60,000 மாணவர்கள், 65,000 மாணவர்கள் கணக்கில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவ்வளோதான். 68க்குள்ளே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35,000 மாணவர்கள் வந்து இல்லை அப்படின்றப்ப இந்த சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆதிராவ் நலத்துறை தான் சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குது. சமூக நலத்துறை, ஆதிராவ் நலத்துறையில் நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? எதற்கு இத்தனை கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அத்தனை 1000 அரசு ஊழியர்கள் எதுக்கு உங்களுக்கு? சம்பளமா? தண்டத்துக்கு சம்பளமா உங்களுக்கு? எதற்கு இவ்வளவு தொகையை வாங்குறீங்க? இந்த துறை இப்படியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒதுக்கப்பட்டு நிதியும் ஒதுக்குது. இதில் சம்பளம் வாங்கிட்டு இருக்குது, உங்களுக்கு பத்தலை அப்படின்றதுக்கு மட்டும் போராடக்கூடிய நீங்கள், இந்த மாணவர்களுடைய குறை இப்படி போயிட்டு இருக்குது, இத்தனை 1000 மாணவர்கள் வெளியேறி இருக்கலாம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலசியிருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. தெரிஞ்சே உங்களுக்கு இதில் பங்கு இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலெழுந்து வந்து விடக்கூடாது என்பது திராவிட சமூக நீதியினுடைய, இந்த திராவிட மாடலுடைய நோக்கமாக இருக்கிறது. அவன் நமக்கு கீழே கோபாலபுரம் வாசல்லே இருக்கணும், பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு இருக்கணும், போஸ்டர் ஒட்டணும், கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், அதிகாரத்தை கேட்டுடக்கூடாது. இவன் படித்து மேலே வந்துட்டு இருந்தானா எல்லாத்தையும் நாளைக்கு உட்காந்து கேட்டு இருப்பான். ஏன்னா உங்கள் அப்பா வீட்டு பணத்தை தூக்கி செலவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? யாரோட அப்பா வீட்டு பணம்? உதயநிதி கேட்டார்ல மோடியை பார்த்து. இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அட்டவணை பிரிவு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? யார் அப்பா வீட்டு பணம்? ஸ்டாலின் அவர்களே, ஏன் இவ்வளவுப்பட்ட கொடுமையை எங்களுக்கு செய்துட்டு இருக்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் கேட்பாங்களா இல்லையா? மானம் ரோஷம் இருக்கிற யாரேனும் ஒரு பொதுமக்கள் கட்டாயம் கேள்வி கேட்பான். நீங்கள் எங்கே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மேலே வரணும், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி அவங்கள அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துட்டு ஏன்னு கேட்குறதுக்கு வழி இல்லாமல் செய்துக்கிட்டு, நாங்கள் தான் தூக்கி விட்றோன்னு பொய்யா ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள், பொய்யான ஒரு கதையை, திராவிடம் மாடல் என்பது பொய்யில் கட்டமைக்கப்பட்டதாக இருக்குது. இல்லைன்னா இப்படி ஒரு அவலம் நடக்குமா? ஒரு ஆசிரியர் இறந்துருப்பார், அவனு எத்தனை பேர் மன உளைச்சலாக இருப்பாங்க ஆதி திராவிட நலத்துறையில். நீங்கள் சமூக நீதின்னு மட்டும் போர்டு வச்சுட்டா போதுமா? சமூக நீதி அங்கே இருக்கிறதா? என்ன கேவலமான ஒரு அரசு செய்துட்டு இருக்கிறேன். ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதியில் சமூக நீதி மாணவர் விடுதி பேரை மாற்றிட்டம், புரட்சி வந்துச்சு. புடலங்கா கூட வரலாங்க. இப்படி தான் பேசணும் உங்ககிட்ட. அதில் 75% மாணவர்கள் வந்துட்டு அட்டவணை பிரிவினர், 25% மாணவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சேர்ந்து படிக்கணும். இன்னும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதியில் அதே போல் 75% பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் 20% அதில் முன்ன பின்ன குறைஞ்சிருக்கு சதவீதம் இவர்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கு பேர் தான் அது. காலங்காலமாக சேர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் புதுசாக போய் சமூக நீதி அங்கே நிலநாட்டலை. காலங்காலமாக எல்லா விடுதிகளையும் இது தான், எல்லாமே சேர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் நீங்கள் இந்த இப்படிலாம் ஒதுக்காமல் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் படிக்கணுன்னாலும் கூட எல்லாம் படிக்க தயாராக தான் இருக்காங்க. நீ தான் குட்டிச்சோறு பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் திராவிட மாடலை வச்சுக்கிட்டு. நாசமாக போகிறதுக்காக தான் இந்த மாடலை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற திராவிட மாடல். கொதிக்குது இல்லை உங்களுக்கு? யார் அப்போ விட்டு பணம் 172 கோடி நீங்கள் திரும்ப வந்து 173 கோடியை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா கொடுக்காம? போயிருந்தால் அந்த மாணவர்களுக்கு போயிருக்கும், வசதி வாய்ப்பு சேர்ந்துருக்கும், ஹாஸ்டலில் நல்லா நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம எதுக்கு ஹாஸ்டலை விட்டு போகணுன்ற நல்லவன் வந்திருக்கணுமா? சொல்லுங்கள். 35,000 மாணவர்கள் விடுதியிலிருந்து திரும்பி போயிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான விடுதிகளை நீங்கள் திரும்ப மூடிக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன காரணம்? பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவர்கள் எங்கே போங்க? ஏற்கனவே கடன் வாங்கி படிக்கிறாங்க. நான் சொல்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இந்த நிலைமை தான் வருது. இதே தான் அந்த 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 துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவுக்கு மக்களுக்கும் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கடன் வாங்கி பல கல்லூரிகளில் வந்து கடன் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் வந்து இதை செய்துட்டீங்க? நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? கேட்டால் உலகத்திலேயே நாங்கள் தான் அப்படின்னு சமூக நீதி நிலநாட்டம் தான் சொல்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ குறைகள் இருந்திருக்குது. மாணவர்கள் குறைவுனா ஏன் ஏற்படுது? கட்டமைப்பு சரியில்லாமல் இருக்கணும், அது சரியான அடிப்படை வசதிகள் போதிய அளவில் இல்லாமல் இருக்கணும். சென்னை தலைநகரத்தில் நீங்கள் ஜிகுன்னு கட்டி கொடுத்த பல மாடி கட்டடத்தில் இன்றைக்கும் கழிவறை வசதி இல்லை என்பது கேவலம்.
ஆனால் மேலே மட்டும் பார்த்தா உள்ள மினுமினுன்னு மினுக்கிற மாதிரி வச்சுட்டீங்க. கட்டடம் சமூக நீதி மாணவர் விருதி பேர் வச்சுட்டீங்க. அடிப்படை வசதிகள் இல்லைன்னு இன்றைக்கும் வந்திருக்கான். உணவு சரியில்லைன்னு சொல்லியிருக்கான். உணவு கான்ட்ராக்ட் கூட நீ ஆந்திராக்காரனுக்கு கொடுத்துட்டீங்க. ஆந்திராக்காரன் 3 வேலையும் செய்து ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன் அது இங்கே இருக்கக்கூடிய வார்டன்கள் செய்து அவங்கள போட்டாங்கன்னா நேருக்கு நேரம் எப்படி இருக்கும்? மாணவர்கள் தரப்பில் ஒரு குழு, வார்டன் இவங்க சேர்ந்து தானே செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஊழல் ஓரளவுக்கு குறைஞ்சி தானே நல்லா தானே விடுதி இருந்தது. இப்போ எப்படி ஆந்திரா கான்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு ஆந்திரா, நீங்கள் பேசாமல் ஓங்கோல் தலைநகராக வச்சுட்டு இருந்துக்கலாமே முதல்வர் குடும்பம் ஸ்டாலின் அவர்களே, சொல்லுங்கள். யாரும் உங்களை கேட்கக்கூடாது அந்த கேள்வியெல்லாம். எல்லா கான்ட்ராக்டும் ஆந்திரா கொடுத்துட்டுருக்கிறீங்க. இந்த மாணவர்களுக்கான சோத்தை போடுறது கூட ஆந்திராவுக்கு கொடுத்துருக்கீங்க. அவர் வந்துட்டுப்பாங்க இங்கே வார்டுன்னா அரசு ஊழியர்னு செத்து நொந்து நூலாகி இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் சுரண்டிக்கிட்டு போனால் அவன் ஒரு 10 பைசா கூட சாப்பிடக்கூடாது. முறைகேடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, நியாயப்படுத்தலை நான் அதை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இங்கே பிறந்து இந்த மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய அது பிசியோ எம்பிசியோ யாரோ ஒருத்தர் அரசு ஊழியர் 10 பைசா அவன் திருடக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாமே வந்துட்டு சிஸ்டம் கணினி மயமாக்குறன்னு சொல்லி கொண்டு வந்து பயோமெட்ரிக் முறையை வச்சுருக்கீங்க. சாப்பாடு ஆந்திராவுக்கு கொடுக்குறீங்க. எல்லாமே அந்த பயோமெட்ரிக் வைக்கிறது கூட ஆந்திரா கான்ட்ராக்டாக தான் இருக்கும். எங்கே போயிட்டுருக்கு இந்த நாடு? இந்த மாடல் எங்கே போயிட்டுருக்குது? கேட்டால் நாங்கள் தான். இன்னொரு பெரிய கொடுமை என்ன என்பதை வராத விஷயங்களை நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், அதில் தான் அந்த கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக அதிமுக காங்கிரஸ் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் நினைக்கிறேன் செல்வ பெருந்தகை அவர் பினாமி பேரில் வாங்கினது ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்கள். ஆனால் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் இந்த கழிவு நீருக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருச்சா, அதில் அந்த பேர் அண்ணல் அம்பேத்கர் கொச்சப்படுத்துகிற அந்த போக்கு கடுமையான கண்டனம் வந்த ஒரு பாடு எடுத்திருக்காங்க. ஏன் அன்னை அஞ்சுகம்மாள் கழிவு நீர் வெளியேற்றும் திட்டம் அப்படின்னு நீங்கள் போட்டு எடுத்துன்னு போங்க. கலைஞர் 100 கழிவு நீர் திட்டம்னா அந்த வண்டியில் ஏற்றிட்டு கொண்டுட்டு போங்க, பொருத்தமாக இருக்கும். அண்ணல் அம்பேத்கர் பேர் எப்படி பாங்க துணிச்சலாக வைக்க தோணுச்சுன்னு கேள்வி கேட்டு மாற்றிருக்கீங்க. இருக்கட்டும், திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம். ஒதுக்குறது எவ்வளோன்னா ஒரு 170 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இங்கே எப்படி சிஸ்டம்னாக்கா ஒரு அட்டவணை பிரிவினர் லோன் தொழில் முனைவோர் அவர் தொழிலை தொடங்கி பணக்காரர் ஆயிடணும், சமநிலைக்கு வந்துடணுமா. அதுக்கு இவங்க என்ன வச்சுருக்காங்க, திராவிட மாடல் அரசு 1 லட்ச ரூபா கடன்னாக்கா 25,000 ரூபா மானியம், 75,000 ரூபா இல்லை 65,000 ரூபா சொந்த பணத்தை போட்டுக்கணும், 35,000 ரூபா இவர்கள் மானியமாக கொடுக்கணும். மானியம் தான் அது, புரியுதில்ல உங்களுக்கு? திரும்ப அதை நீங்கள் ஒப்படைக்கணும். 65,000 சொந்த பணத்தை போட்டு 1 லட்ச ரூபா பேருக்கு சொல்கிறேன், 10 லட்ச ரூபாய் அவருக்கு கடன் எடுக்கிற தொழில் முனைவதற்காக இந்த அரசு ஏற்பாடு பண்ணுதுனாக்கா 65 லட்ச ரூபாய் 6,50,000 ரூபா அவர் முதலீடு வைக்கணும், மீதி 3,50,000 ரூபா அரசு தரப்பில் மானியமாக கொடுக்கும், அவ்வளோதான். 100%. 1 லட்சம் 10 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. 100 கோடி ரூபா கடன் கேட்குற ஒரு தொழில் முனைவதற்கு அந்த அளவுக்குலாம் யாரும் இது வரைக்கும் முதலீடு பண்ணல. இந்த அரசு அப்படி ஒன்றும் தாராளமாக கொடுத்துருவும் இல்லை. 100 கோடி ரூபா போடுறாருன்னா 65 கோடி அவர் முதலீடு வைக்கணும், மீதி 35 கோடியை இவர்கள் ஒதுக்கணும். 100 கோடி கடன் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர் தொழிலதிபராக வந்துடுவார். இது சொல்கிறேன், 1 லட்சத்துலேருந்து இந்த கணக்கை நான் சொல்கிறேன். இங்கே உங்கள் லட்சணம் இப்படி இருக்கீங்க, எத்தனை பேர் இது வரைக்கும் தொழிலதிபர் ஆகிருப்பாங்க சொல்லுங்கள்? ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒதுக்குனது நீங்கள் ஒரு வெறும் 170 கோடி 200 கோடி இதுக்குள்ளே தான் நீங்கள் ஒதுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 300 கோடி அதிகமாக போனால் அவ்வளோதான் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பேசலை. நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க கிழக்கு மேற்குமா பாய. என்ன ஒன்றுமே இல்லை, சத்தம் இல்லாமல் ஆந்திரா அரசு 2,000 கோடியே ஒதுக்கி இருக்கிறது. சத்தமே இல்லை. அவங்க சமூக நீதி இல்லை, அங்கே பெரியார் இல்லை, வேணாம் மற்றவங்க யாருமே அங்கே இல்லை. வாயில் நல்லா வருது. வீரமணிலாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா பாருங்கள் தயவுசெய்து. சுபவீர பாண்டி நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து பாருங்கள். உசுரோடு தான் இருக்கீங்க, இந்த மண்ணில் தான் இருக்கீங்க. இதுவும் இந்த மண், ஆந்திராவிலேயே அந்த மண்ணு தான். இந்த பெரியார் குறுக்குன்னு எடுக்குமா அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கள்ல சமூக நீதி பேரில், கேள்வி நீங்கள் தான் கேட்கணும். ஆந்திர அரசு 2,000 கோடியை கடந்த ஆண்டு ஒரு நபருக்கு அட்டவணை பிரிவினருக்கு 10 லட்ச ரூபா அப்படியே தூக்கி கிராண்ட் மொத்தமும் அவ்வளோதான். நீ 10 லட்சத்தில் நீங்கள் 6,50,000 போடு, 3,50,000 நாங்கள் கொடுக்கல. ஏன்னா மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி அது. 10 லட்சம் பேர் 2,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறது. 2,000 கோடியை கடந்த ஆண்டு ஒதுக்கி 10 லட்சம் பேர் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்து நீ தொழிலை தொடங்குங்கன்னு எல்லா துறையிலும் டிராக்டர் வாங்கி விட்டுருப்பாங்க, உழவு கருவி வாங்கியிருக்கிறாங்க, இன்னும் பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க, சொந்தமாக தொழிலை வச்சுருக்கிறாங்க. இப்படி அவர்களுக்கு தெரிஞ்ச அளவில் 10 லட்ச ரூபாய் தொழில் இன்னைக்கு முன்னேறியவர்களாக வந்துட்டுருக்கு. 2,000 கோடி செலவு செய்திருக்கிறார்கள்.
அப்போ உங்களுக்கு எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து தொழில் முனைவோர்களாக வளர்ந்துட்டாங்க ஒரு வருஷத்துல. இந்த ஆண்டு நடப்பு ஆண்டுல எவ்வளோ ஒதுக்கியிருக்கு தெரியுமா? ஆந்திரா கவர்மெண்ட்டு 1000 கோடியை ஒதுக்கி இருக்கிறது. நம்ம திராவிட மாடல், அண்ணா வழி, பெரியார் வழி, பொடலங்கா வழி, இந்த வழியெல்லாம் வந்த இவர்கள் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 170 கோடி தொழில் அண்ணல் அம்பேத்கர், அதுக்கும் அவர் பேரை வச்சு பண்ணணும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் எவ்வளோ கொடுக்குறதுன்னா வெறும் 35% மானியமாக கொடுக்குது. இவன் எந்த காலத்துக்கு வருவான், முன்னேறுவான்? ஏன்னா அவன் முன்னேறிடவே கூடாது. கோபாலபுரத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேரு, இவனுக்கு ஒரு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் அடியாள் வேலை பார்க்குறதுக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்சுக்கும் இந்த மக்கள் நாசமாக போட்டுன்றதுக்காக நீங்கள் வச்சிருக்கிற கோஷ்டிகளை வச்சுருக்கீங்க. தனியாக வந்துடக்கூடாது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள். ஓரளவுக்கு எல்லாமே படிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புள்ளி ஓரப்படி அட்டவணை பிரிவு மக்கள் ஓரளவுக்கு டிகிரி, அதில் ஒரு குறையும் இல்லை, பட்டதாரிகளாக வந்துட்டாங்க. தொழிலில் தான் அவங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் ஒரு அரசாணை கொண்டு வந்தீங்க கடந்த ஆண்டு, நாங்கள் தான் பேசிக்கிட்டீங்க. கான்ட்ராக்ட் விடுறதில்ல, அரசு வேலைகளில் கான்ட்ராக்ட் விடுறதில்ல 5% அட்டவணை பிரிவு கிட்ட இருந்து நீங்கள் வேலையை கொடுக்கணும். ஒரு பொருளை வாங்குறீங்கனாக்கா, ஒரு பெரிய பெரிய பொருளெல்லாம் வாங்குறீங்க வேலைக்காக வேண்டி, நான் 5% அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். இது வரைக்கும் நீங்கள் எங்கே நடைமுறைப்படுத்திருக்கீங்க சொல்லுங்கள். கர்நாடகாவில் வாங்க, நீங்கள் போய் நின்று ஓட்டு கேட்டுட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டு இருந்ததில் காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1000 பட்டியல் இனத்தவர்கள் வந்து உள்ள பிஸ்னஸுக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுக்கிறவர்களாக பதிவு செய்து விட்டு வேலை எடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போகிறீங்கல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் அடிக்கடி போகிறீங்கல்ல, காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக போகிறீங்கல்ல, பிரச்சாரத்துக்கு போகிறீங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ திரும்ப போனீங்கன்னா விசாரிச்சுட்டு வந்திருக்கணும்ல, அங்கெல்லாம் எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொழியிலும் சரி இனத்திலும் சரி அவன் மேன்மைப்பட்டவனாக இருக்கிறான். ஒடுக்கப்பட்ட மக்களை அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள் பொறியாளர்கள் பதிவு செய்துவிட்டு அரசனுடைய எல்லா குத்தகையிலும் அவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் போயிட்டே இருக்குது. தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பில், குத்தகையில், கான்ட்ராக்டில் அட்டவணை பிரிவினர் எத்தனை சதவீதத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் பகிரங்கமாக போடுங்க. நீங்கள் ஆந்திரா கவர்மெண்ட் எப்படி இருக்கிறது? அங்கே இன்னொரு பெரிய விஷயம்னா, நீங்கள் இந்த சமூக நீதி மாணவர் விடுதி அப்படின்னு கண்டிட்டீங்க. ஆந்திரா கவர்மெண்ட் அதுக்கான திட்டம் என்ன தெரியுமா வச்சிருக்கு? தலித் பந்துலுன்னு ஒரு திட்டம். அதில் தான் அட்டவணை பிரிவினர் ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபாய் கிராண்டட், நேரடி பணம் திருப்பியெல்லாம் கொடுக்கவே வேணாம். ஏன்னா அது அவங்க அப்பா மட்டும் பணம் இல்லைன்னு தெரியும். அங்கே இருக்க சந்திரபாபு நாயுடுக்கும் இன்னும் மற்றவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சதால தான் கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் மேலே வரணும். வருஷத்துக்கு 20,000 பேர், ஒரு 5, 6, 10 வருஷத்தில் எத்தனை பேர் முன்னேறியவர்களாக இருப்பாங்க அந்த சமூகத்தில் பாருங்கள் நல்லா. இங்கே ஆந்திராவில் எடுத்துகிட்டா அந்த மாதிரி தான் ஒதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் நடக்கிறது. தவிர அட்டவணை பிரிவினருக்கு அரசு கான்ட்ராக்ட், பெரும் கான்ட்ராக்டில் குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி நீங்களும் செய்யுங்க, நீங்களும் தொழில் முனைவர்களாக மேலே வாங்க அப்படின்னு செய்துக்கிட்டு இருக்கு. சுற்றுறீங்களே, இங்கெல்லாம் சுற்றிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட எதனா ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு வரலாம்ல. இங்கே எங்கே வந்திருக்குதுல வேறு சமூக நீதி கண்காணிப்பகம்னு சொல்லிட்டு எங்கள் மீச ஐயா சுவைவர பாண்டியனை போட்டு அனுப்பியிருக்கிறீங்க. அவர்கிட்ட ஆர்டிஐயில் கேட்டாக்கா என்ன வருதுன்னா, இதெல்லாம் மேற்கண்ட தகவல் அரசுக்கு உரியவர்களெல்லாம் கொடுத்து விட்டேன்னு வருது. வெக்கங்கெட்ட துறை அது. சமூக நீதி கண்காணிப்பமும் அவருக்குன்னு ஒரு வாகனம், அவருக்கு நான் அவரை சொல்லலை, நல்ல மனிதர், பண்பாளர், நான் அதை சொல்லவே இல்லை. எல்லாமே ஒதுக்கி வசதி வாய்ப்பாக தமிழ்நாடு முழுக்க என்ன சமூக நீதி எந்த இடத்துல இருக்குன்னு இது வரைக்கும் கணக்கு சொல்லி வெளியில் வந்திருக்கா? ஆட்சி முடிய போகுது. சமூக அநீதியாக இந்தந்த துறையில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் அறிக்கை வெளியில் வந்திருக்குதா? இது என்ன? நீங்கள் என்ன ஆளுங்க? எனக்கு புரியலையே. என்ன ஆளு நீங்கள்? என்ன உங்கள் மண்டியில் ஓடிட்டு இருக்கு? பெரியாருடைய அந்த புரட்சி கருத்துக்கள் இருக்குதுன்னு மண்டியில் உங்ககிட்ட வச்சுருக்கீங்களா இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். சவக்குழியை நோக்கி உங்களுடைய பெரியாரிசம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். சொன்ன உடனே முறுக்கிக்கிட்டு வரீங்க உங்கள் கோஷ்டிகள்லாம். இதுக்கு வந்து எவனும் போராடலை, இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. சமூக நீதி கண்காணிப்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் சமூக நீதிக்குள்ளே வரும். அரசு கான்ட்ராக்டில் நாங்கள் வந்து இத்தனைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2013 ஆந்திரா கர்நாடகா சப் பிளான் சிறப்பு உட்கூறு திட்டம் அட்டவணை பிரிவு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உங்கள் பெரியார் வழியில், உங்கள் அண்ணா வழியில், உங்கள் கருணாநிதி வழியில் சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படி சொன்னால் தான் இவங்களுக்கு உரைக்கும். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டம்னு சொல்கிறது எப்போன்னா 2013 கொண்டு வந்தாச்சு. 12 வருஷம் கழிச்சு கடந்த 2024 தான் கொண்டு வரீங்க. இதில் வேறு பீத்திக்கிறீங்க, நாங்கள் சிறப்பு உட்கூறு திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோம். சிறப்பு உட்கூறு வெக்கமாக இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட? 12 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. பெரியார் இல்லை, சமூக நீதினு பேசலை, ஒன்றும் பேசலை, மனுஷனாக இருக்கிறான் செய்கிறான். நீங்கள் சமூக நீதியை பேசுகிறீங்க, பெரியாரிசத்தை பேசுகிறீங்க, மனுஷனாக இல்லைன்னு சொல்ல வரேன். இன்னும் சாதி வெறியோடு இருக்கிறீர்கள்.
அவங்களாம் பெரியாரை பேசலை, சமூக நீதி பேசலை, சாதி ஒழிப்பின் பேசலை, மனிதர்களாக இருந்து யதார்த்தம் என்னமோ அதை செய்துக்கிட்டு போகிறாங்க சட்டத்துக்கு உட்பட்டு. நீங்கள் இவ்வளவும் பேசிக்கிட்டு மனிதனாக இல்லை சாதி வெறியர்களாக இருக்கிறீர்கள்னா குற்றம் சாட்டுறவங்கள. இல்லைன்னா இப்படிலாம் நடக்குமா அனுமதி? இந்த சமூக நீதி கண்காணிப்போம் இதெல்லாம் எடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு இல்லை அட்டவணை பிரிவு மக்களுக்கு இவ்வளவு விடயங்கள் அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கொடுக்கல. கோயில் நிலங்களில் இத்தனை சதவீதம் இவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்க வேண்டும், அது கொடுக்கல. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் இத்தனை சதவீதம் அந்த அட்டவணை பிரிவினருக்கு கடை இருக்கிறதா இல்லையா, அநீதி நடந்திருக்குது. சுப்பவீரபாண்டியன் ஐயா கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொதிச்சிருக்கணும். அவர் சுயம்பானவர். அவர் புரியுதில்ல உங்களுக்கு? ஒரு பெரிய கொள்கைவாதி, பெரியாருடைய கொள்கைவாதி. பெரியாருடைய கோவணத்தை பிடிச்சே தொங்கிட்டு இருந்த மனுஷன் ஒரே ஒருத்தர் அவர் தான். அந்த கோவணத்தில் மாட்டிக்காதீங்க, தயவுசெய்து கழுத்தில் மாட்டிக்காதீங்க. பிடிச்சி தொங்கிட்டு இருந்த மனிதர்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்தந்த துறையில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் அதற்குன்னு ஒரு சத்திரம் கட்டிக்கிட்டு ஒரு மடத்தை கட்டியிருக்கிற பெரியார் மடம் ஐயா வீரமணி அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் அநீதியாக நடந்துக்கிட்டு இருக்குது. கோயில் நிலங்களில் அட்டவணை பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கி இருக்கிறோம்? கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய கடை வர்த்தக நிலையங்களில் எத்தனை பேர் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம்? பட்டியல் எடுத்து போட்டு பேசுங்க, எனக்கு பேசுங்க. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வைங்க, கைது பண்ணுங்க. ரோசம் இருந்தால் அதை செய்துட்டு போங்க. நீங்கள் பொய்யா தானே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன உங்கள் கணக்கு வெளியில் எடுத்துன்னு பகிரங்கமாக வைங்க. துணிச்சல் இருக்குதா உங்களுக்கு? சாதி வெறி உங்கள் மண்டக்குள்ளார ரொம்ப ஊறி போயிருக்குது. வேறு எந்த மற்ற சுற்றி இருக்கிற எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி இல்லை. நார்த்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வட மாநிலங்களில் கூட அட்டவணை பிரிவினர் முதலமைச்சராகவே உட்காந்துட்டு போயிட்டாங்க 6 மாநிலங்களில். இன்னும் உங்ககிட்ட வர முடியல. ஏன்னா சாதி வெறி உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த திராவிடம் இந்த மாடல் இது ஒழிந்தால்தான் நீங்கள் சாதி ஒழியும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு வார்டன் தற்கொலை பண்ணிட்டு இறக்குறான். அந்த குடும்பம் நடுத்தெருவில் நிற்குது. சம்மந்தப்பட்டதுக்கு நிறை குறை என்னன்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை. 527 கோடி ஒதுக்கிட்டு அதில் 327 கோடி ஒதுக்கி மீதி 173 கோடி இருப்பில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாணவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. 1331 விடுதிகளில் 100 விடுதிகள் குறைச்சிருக்கிறீங்க. நீங்கள் கல்வியினுடைய இது எப்படி போயிட்டுருக்கு? வர்த்தகம் வியாபாரமாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே இதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி படித்து மேலே வருவாங்கன்னு பெரிய கவலை இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் வேற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்களாம். 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டவணை பிரிவு மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் விடுதிக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. 5 கிலோமீட்டர். ஏன்டா விடுதிக்கு பக்கத்திலே ஒருத்தர் இருக்கிறவெல்லாம் கோட்டீஸ்வரனாகவும் பணக்காரணமாக இருப்பானா? புரியலையே எனக்கு. யாராக இருந்தால் நான் வறுமை நிலையில் இருக்கிறேன், அவனால் படிக்க முடியல, விடுதலை சேர்த்துக்கு அந்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லை. 5 கிலோமீட்டருக்கு வறுமையில் இருக்கிறான், எங்கே போய் சேருவான் அவன்? சொல்லுங்கள், எனக்கு புரியல. கூலி வேலை செய்துட்டு இருக்கிறான், முதல் தலைமுறை, இன்னும் படிக்கவே வரல. அவன் படித்து மேலே வரணுன்றதுக்கு தான் இந்த துறை இருக்குது. அதுக்கான பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது மக்களோட பணம். 5 கிலோமீட்டருக்குள்ளாக இருப்பவர்கள் எந்த அடிப்படை அறிவை வச்சு நீங்கள் சேர்த்துங்க? எனக்கு புரியல. அவன் வறுமையில் இருக்கிறான்னா படிக்க முடியல, படிச்சுட்டு வா. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட படிச்சுட்டு போ. அதானே நோக்கம். நீங்கள் அப்படி செய்ததால் என்னாச்சுன்னா மாணவருடைய வருகை குறைஞ்சி போய்க்கு விடுதில்லை, சேர்க்க முடியல. வார்டன்கள்லாம் சொல்கிறாங்க. அரசு ஊழியர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே வார்டன்களுடைய நிலைமை மோசம். எங்கே பார்த்தாலும் 2 மாத பணம் பாக்கி இருக்குது. யார் அப்போ மட்டும் பணம் நீ வச்சுட்டு இருக்கிற கையில்? சொல்லுங்கள். ஒதுக்கி கொடுத்துரு, நேராக மாதம் மாதம் போகட்டும். அவர்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு இருக்கட்டும். என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? சொல்லுங்கள். இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் விவாதிக்கணும், ஊடகங்கள் விவாதிக்கணும். எதை பற்றியும் கவலை இல்லை. இறந்து கொண்டே இருக்குது மாணவர் சமூகம். இந்த மாதிரி இறந்துக்கிட்டு இருக்குன்னா கீழ்நிலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் விடுதிகளுக்கு இடம் இல்லை. 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் பணக்காரர்களாக வசதியாக இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? எனக்கு புரியல. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பெரிய அநீதி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க சாதி வெறி என்ற சிந்தனை உங்கள் மண்டக்குள்ளே இருந்துக்கிட்டு சீரழிச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த துறையை. அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதான் நடக்குது. அந்த துறை ஆசிரியர்களுக்கும் இதான் நடக்குது. பட்டதாரி ஆசிரியர், விடுதி காப்பாளர்களுக்கு இங்கேயும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே போயிட்டுருக்குது நிலைமை அப்படின்றத தயவுசெய்து இந்த அரசு சீர்தூக்கி பார்க்கணும். இதில் நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்து விட்டோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்து விட்டோம்னு பேசிட்டு இருக்கிறது வெறும் சக்கரைன்னு எழுதி நக்கிக்கிட்டு போகிற கதையாக தான் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் எதுவுமே பேசலை. அந்த அரசில் மிக மேலோங்கி செய்துக்கிட்டு இருக்குது, மிக சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா அட்டவணை பிரிவு மாணவர்கள் விடுதி பிரமாதமாக கட்டி கொடுத்து எல்லாம் ஃபண்டு அதுக்குன்னு ஒதுக்குற ஃபண்டு அதுக்குன்னு செய்கிறாங்க.
கட்டிக்கிட்டு பிரபல தனியார் நிறுவனங்களுக்குள்ள கல்வி பயிற்சி நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தை கொண்டு வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து, அந்த மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் உட்பட ஆங்கிலம், அது இல்லாமல் சயின்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் சிறப்பாக டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு நிதி ஒதுக்கி அந்த பெரும் கல்வி நிறுவனத்தோட டைப் பண்ணிட்டு செய்யுது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த விடுதலையால் இப்படி நடந்திருக்குதா? ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாது. கோவலபுரத்துக்கு பக்கத்தில் பிளாஸ்டிக் சேர் போடும், ஒருத்தனை உட்கார வைப்பான், அவனை கொடி பிடிக்க வைப்பான், கோஷம் போட்டு வைப்பான், உரிமைன்னு கேட்டால் அவனை வந்து 2 உடச்சி வெளியில் போட்டுருவோம். இதான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆந்திராவில் கர்நாடகாவில் பாருங்கள், இந்த ஸ்கீம்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 7,833 கோடியை மத்திய அரசுக்கு கடந்த ஆண்டுகளில் நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கீங்க. இது யார் அப்பம் விட்டு பணம்னு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் கூட கேட்கல. பூவை மூர்த்தியார் கேட்டிருக்கிறார். வெளியிலிருந்து பேசுனது யாருனாக்கா ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார். அதனால தான் தூக்கி அவர் உள்ளே வச்சிருக்கீங்க. இதான் காரணம். கொடி பிடிச்சின்னு சேரி பக்கம் போகிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? திராவிட மாடல், நாங்கள் தான் முன்னாடி, பெரியார் தான் வந்து தூக்கி வச்சுட்டாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்க வேணாம்? கொஞ்சம் நாச்சு உங்களுக்கு அசிங்கமாக இருக்க வேணாம்? இதெல்லாம் தெரியாமல் போயிடுமா? அந்த மக்கள் படித்த இளைஞர்கள் தானே, தேடி தேடி அவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்களே வாட்ஸ்அப்பில் இந்த விஷயம்லாம். 7,800 கோடியே வைங்க. கிட்டத்தட்ட 78,000 பேர்கள். நீங்கள் சராசரி ஒருவருக்கு 10 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே 78,000 பேர்கள் தொழில் முனைவோர்களாக வாங்கியிருப்பாங்க. நியாயமாக நீங்கள் கொடுக்கணும். கட்சிக்காரனுக்கு பார்த்து அள்ளி விடுறது, எதனா ஒரு ப்ராஜெக்ட் போட்டு மொத்தமாக வாங்க, இந்த கழிவு நீர் தொட்டி, இப்போ கழிவு நீர் வெளியேற்ற வண்டியை வாங்கியிருக்கிறாங்களா ஒருத்தர், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட ஒரு நபருக்கு, தொழில் முனைவோருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். உங்கள் அப்பா மட்டும் காசை கொடுக்கல, நீங்கள் ஒதுக்கி இருக்கிற காசு எடுத்து கொடுக்குறீங்க. 78,000 பேர் கடந்த இந்த 4 ஆண்டுகளில் அட்டவணை பிரிவு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தொழில் முனைவோர்களாக வந்திருப்பாங்க. ஆந்திராவில் சரியாக நடக்குது, இங்கேயே நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க கமிஷன். இதப்பா நீ தொடங்குறியோ இல்லையோ, நடத்துறியோ, ஏதோ எங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ, அப்புறம் வாங்குறேன் என்ன பண்ணுவான்? அவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டாங்க, நமக்கு என்ன இருக்குதுன்னா அவன் தடப்படலாம் எதனா செலவு பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிட்டுருப்பான். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஒப்படை, நீ பதில் சொல்லு. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கு காட்டு. தொழில் மேலே வந்துக்கிட்டே இருக்கட்டும், கண்காணிச்சிட்டு இருப்பான். நாங்கள் செய்கிறாங்க, இங்கே நீங்கள் செய்யலை. 7,800 கோடி தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் திருப்பி அனுப்பியிருக்கிறார். அது அவங்க அப்பா ரயிலில் கொண்டு வந்த பணம். அங்கேருந்து 7,800 கோடி அது மனசு இல்லாமல் மத்திய அரசுக்கு தானமாக கொடுத்துட்டார்ல. வெக்கமாக இருக்குதுல்ல? அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நீங்கள் ஒரு ஆளுக்கு 10 லட்சம்னு கொடுத்தீங்கன்னா 78,000 பேர், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 2,000 கோடி நீங்கள் ஒதுக்கல. அது வேற, ஒரு 100 கோடி 200 கோடி 500 கோடின்னு ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு சொல்லிட்டுன்னு 1000 கோடி கூட இன்னும் வரல. நீங்கள் அவங்க 2,000 கோடியெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள். உங்களுக்கு மனசு இல்லைங்க. நீங்கள் எந்த காலத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தொழில் முனைவர்களாக கொண்டுட்டு வருவாங்க? ஒன்று நீங்கள் செய்ய வேணாம், ஒன்று நாளாக கிழிக்க வேணாம். பெரியார் சிலையை வச்சுங்கிறது உண்மை, பெரியார் கொள்கை உண்மை, இந்த மண்ணில் இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னாக்கா, கோயில்களுடைய நிலம் இருக்குதுல்ல, எத்தனை பேர் பிரித்து கொடுத்துருக்குன்னு கொடுங்க. கோயிலை சுற்றி பெரும் கடைகள், வணிக வளாகங்கள் இருக்குல்ல, அதில் இந்த மக்களுக்கான இடத்த ஒதுக்கி கொடுங்க. அதில் தொழில் அவன் மேலே வந்துட்டோம். 10 லட்ச ரூபா கொடுத்து இடத்த கொடுங்க, அவன் வரட்டும் மேலே. செய்ய முடியுமா உங்களால்? இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது, அவங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. என்ன நீங்களும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு தெரு தெருவாக சுற்றுவீங்க. இதெல்லாம் இந்த மக்கள் பார்க்கணும். ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் பார்க்கணும். அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் வந்து பாடாப்பட்டு நொந்து போயிட்டுருக்காங்க. இந்த விடுதியில் இருக்கிறவங்க போனால் போதும் இந்த துறையை விட்டு அப்படின்னு நொந்து போயிருக்கிறாங்க. அவர்களை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை விடுதலை, எங்கே பணம் போட்டு தானே அவங்க செய்யணும். செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் காசு எடுக்கத்தானே செய்வாங்க. இந்த நெருக்கடியை நீங்கள் தானே கொடுக்குறீங்க. இதில் ஒரு கமிஷன் வேறு எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி போனால் இன்னும் நிலைமை என்ன ஆகும்? இது எல்லாவற்றுக்கும் இந்த அரசு பதில் சொல்லணும். சமூக நீதினு வெறும் சக்கரை மாதிரி எழுதிட்டு ஒட்டிக்கக்கூடாது நெத்தியில். யதார்த்தத்தில் சமூக நீதி இருக்கணும். மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் சமூக நீதி கண்காணிப்பகம்னு ஒன்று வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க. நீங்கள் நல்லபடியாக தண்டத்துக்கு சுத்த மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். தயவுசெய்து அதை நீங்களே ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு இந்தந்த துறைகளில் சமூக அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பேசுங்க. அட்டவணை பிரிவு மக்களுக்கு இந்த அரசு செய்திருக்கிற துரோகத்தை வெளியில் கொண்டுட்டு வாங்க. ஆசிரியர் வீரமணி, நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் வாயை திறந்து இதில் பேசுங்க. நீங்கள் எப்போவே கருப்பு மடமாக மாறிட்டீங்க. அந்த மடத்துலேருந்து பெரியார் வச்சுட்டுக்கிறீங்களா, அதுக்காக கொஞ்சம் உண்மையை பேசுங்க. இந்த மக்களுக்காகவும் இந்த துறைக்காகவும் தான் இந்த பதிவில் உங்களை கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.